ஓம் சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. தேகத்திலிருந்து விடுபட்டு இருங்கள். எந்த பழைய கணக்கு வழக்கும் இருக்கக்கூடாது. விகர்மம் விநாசம் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் அக்னி போல் இருக்க வேண்டும். இன்று பாபா முரளியில 3-4 முறை ஷரீரத்திலிருந்து விடுபட்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. பலியாகுவது என்பதில் நான் முதலில் பலியாகுவேனா அல்லது பாபா என்னிடம் முதலில் பலியாகுவாரா? முதலில் நீங்கள் விடுபட்டு என்னை நினைவு செய்யுங்கள், பிறகு நான் பலியாகுவேன் என்று பாபாவே சொல்லியிருக்கிறாங்க. பாபா முதல்ல பலியாக மாட்டாங்க, நாம தான் பலியாகணும். என்னுடைய விகர்மம் விநாசமாகும் அளவிற்கு பாபாவை நான் நினைவு செய்றேனா என்று ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கேட்கணும். இதற்கு வேறு எந்த விஷயங்கள்லையும் போகக்கூடாது. ஒருவேளை புத்தி எங்கேயாவது போகுது அப்படின்னா, அல்லது யாராவது என்னை தன் பக்கம் ஈர்க்கின்றார்கள் என்றால் விகர்மம் விநாசமாகாது. நினைவும் அவ்வளவு பரிபக்குவ நிலைய அடையாது. ஏன்னா 63 ஜென்ம விகர்மங்களின் கணக்கு வழக்கு இருக்குது. நாம் பாக்கியசாலி ஆத்மாக்களாக தான் இருந்தோம். இப்ப விகர்மத்தை விநாசம் செய்வதற்கு ஆர்வம் என்ற அக்னி இருக்கணும், விடுபடவும் செய்யணும். இப்பொழுது நாம் ஞானி ஆத்மாக்கள். இந்த உலகம் மாற்றானினுடையது. இதில் அன்பு வைப்பதற்கு என்ன இருக்கிறது? நாம் கர்ம சந்நியாசி கிடையாது, நாம் கர்ம யோகிகள். எந்த பழைய கணக்கு வழக்குகளும் இல்லாத அளவிற்கு சக்தி இருக்கணும். இதற்காக தேகத்திலிருந்து விடுபட்டு இருங்க. பிறகு சிரேஷ்ட கர்மம் செய்வதற்கு சக்தி இருக்கணும். ஆர்வத்தின் அக்னி ஆத்மாவை சாந்தியாக்கி விடுகிறது. கர்ம சம்பந்தத்துல வந்தாலும் சாந்தியின் சக்தியினால செயல்படணும். முதலில் காரியம் எப்படி செய்தேன், இப்பொழுது எப்படி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் மாற்றத்தின் அடையாளம். எந்த பந்தனமும் இருக்கக்கூடாது. சாதாரண நிலை கூட சில நேரங்கள்ல வீணானதுல கொண்டு வந்துடுது. வீணானதும் இருக்கக்கூடாது, சாதாரணமும் இருக்கக்கூடாது. ஆனா சதா சிரேஷ்டமாக இருக்கணும். இதுதான் விகர்மம் விநாசம் ஆகுவதற்கான அடையாளம். பாபாவின் அன்பான குழந்தைகள் அனைவரையும் நான் சம்பன்னமாக பார்க்கிறதுக்கு விரும்புறேன். இதுதான் என்னுடைய வேலை. முதலில் பலியாகணும் பாபாட்ட. பாபா, நான் உங்ககிட்ட பலியாயிட்டேன் பாபா என்று பாபாட்ட சொல்லணும். நீங்க எவ்வளவு இனிமையானவர் பாபா, எவ்வளவு அன்பானவர் என்று பாபா கிட்ட அன்பாக உரையாடல் செய்யணும். பாபாவுடன் தொடர்பு சம்பந்தம் அனைத்துமே நமக்கு ஏற்பட்டுடுச்சு. சேவை என்பது நிமித்தமாகத்தான் இருக்கிறது. அதனால தயவு செய்து சேவையில பிஸியாக ஆகாதீங்க. பாபாவை பார்க்கும்போது பாபா பிஸியா இருக்கிறாங்க என்று ஒருபோதும் தோன்றியதே கிடையாது. பாபா ஒருபோதுமே நான் பிஸியா இருக்கிறேன் என்று சொன்னதே கிடையாது. என்ன யாராவது நீங்க பிஸியா இருக்கிறீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதை அவமானமாக உணர்றேன். ஏன்னா செய்ய வைக்க கூடியவர் செய்ய வச்சிட்டு இருக்கிறார். என்னை நிமித்தமாக ஆக்கியிருக்கிறார். மற்ற அனைவரின் மூலமாகவும் செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். கணக்கு வழக்குகள் முடிஞ்சிருச்சு. நல்லது, இனி உயர்ந்த காரியம் செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எந்த கர்ம பந்தனமும் கிடையாது. இப்போ என்னிடம் எந்த உழைப்பும் பாபா செய்யவில்லை. சுகமான உலகம் செல்வதற்கு முதல்ல சாந்தி தாமத்துல இருப்பதற்கான பழக்கம் இயற்கையாக ஏற்பட்டுடுச்சு. இது கூட விகர்மம் அழிவதற்கான அடையாளம்தான். இதை தவிர வேறு எங்கும் பிஸி ஆகிறோம் என்றாலே அது கணக்கு வழக்கு தான். எவ்வளவு ஞானத்தினுடைய ஆழத்துல போறோமோ அவ்வளவு தியாக விருத்தி இருக்கும். விடுபட்டு இருப்பீங்க. புத்தியில எந்த குழப்பமும் இருக்காது. கொஞ்சம் புத்தியில குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னாலே கணக்கு வழக்கு ஏற்பட்டுடுச்சு என்று அர்த்தம். அதனால எந்த சிந்தனையும் எந்த கவலையும் இல்லாத அளவிற்கு விருத்தி விடுபட்ட நிலையில இருக்கணும். என்ன விஷயம் நடந்தாலும் தைரியத்தை இழந்துட்டோம்னா பாபா கூட தனியாக இருந்து என்ன செய்ய முடியும்? ஷரீரத்திற்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்படுவது கூட பாபாவின் நினைவை ஏற்படுத்துவதற்குத்தான் என்று புரிஞ்சுக்கணும். நமது இறுதி நிலை பல பேருக்கு பிரேரணை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். பாபா அனைத்து குழந்தைகளையும் அரவணைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்.
அப்படி மற்றவர்களுக்கு வைப்ரேஷன் கொடுத்து அவர்களை நிமிர்ந்து நிற்க வைக்கணும். இதன் மூலம் சாதகப் பறவை போன்ற ஆத்மாக்கள் வெளிப்படுறாங்க. இதுதான் சேவை. முதலில் சாதகப் பறவை போன்று ஆக வேண்டும். பிறகு தங்கத்துடன் சேர்ந்த இரும்பும் கூட தங்கமாகிவிடும். அதனால ஒவ்வொருவரும் தன்னைத்தான் நான் சாதகப் பறவை என்று புரிந்திருக்கிறீர்களா? சத்தியமான தங்கமாகணும் அப்படின்னா அந்தர்முகியாக ஆகுங்க. ஒருபோதும் மனோநிலை ஆடக்கூடாது, அசையக்கூடாது. 3 முறை ஓம் சாந்தி சொல்லாமல் சாந்தி ஏற்படாது. முதல் ஓம் சாந்தி அமைதியையும், 2வது சக்தியையும், 3வது புன்முறுவலையும் குறிக்கின்றது. அதாவது மகிழ்ச்சியை குறிக்கின்றது. சாந்தியின் சக்தியினால் சதா புன்முறுவலுடன் இருக்கும் பாக்கியம் உருவாயிடுது. டிராமாவின் அனுசாரம் என்று சொன்னாலும் சரி, அல்லது பகவானின் திட்டத்தின் அனுசாரம் என்று சொன்னாலும் சரி, அது இறைவனின் திட்டம்தான். அவரிடம் திட்டம் இருக்குது. ஆனா அதற்கு புத்திய பிளெயினாக வைக்கணும். என்னவாகும், எப்படியாகும் என்ற இந்த குரல் வரவே கூடாது. பாபா நமக்கு தனது அறிமுகத்தை கொடுத்துட்டார். மனமே நீ சாந்தியாக இரு என்று மனதிற்கு சொல்லுங்க. மனம் சாந்தியாக இருந்தது அப்படின்னா அது எதை சொல்கின்றதோ அது உள்ளம் வரை செல்லும். அதாவது அந்த விஷயம் புத்தியில் புரிந்துவிடும். யாரிடம் உள்ளம் ஈடுபடுகின்றதோ அவர்களிடம் உள்ளமாற விஷயங்களை பேச முடிகிறது இல்லையா? அவர்களுக்கு நினைவு எளிதாக இருக்கும். சர்வ சக்திவானிடம் உள்ளம் ஈடுபட்டுடுச்சு அப்படின்னா ஏகாகிரதாவின் சக்தி வந்துடும். சத்தியமான தங்கம் ஆகணும் அப்படின்னா சத்தியத்தை தாரணா பண்ணுங்க. அதில் அதிக சக்தி இருக்குது. ஈஸ்வரன் சத்தியமானவர். அவருடைய ஞானம் சத்தியமானது. அவர் சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்றார். அங்கே போறதுக்கு நம்மை சத்தியமானவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். கரைகளற்ற வைரமாக ஆக வேண்டும் என்றால் ஆழத்துல போங்க. வைரம் சொக்க தங்கத்தில் தான் பதிக்கப்படும். அப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற வைரத்தை நான் அணிந்து கொள்வேன். தன்னை தெய்வீக குணங்களால அலங்காரம் செய்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கணும். இவர் யாருடைய குழந்தை என்று அனைவரும் கேட்கும் அளவிற்கு நாம ஆகணும். பாபாவின் குழந்தை என்றால் அவரை போலவே இருக்கணும் இல்லையா? பாபாவை பாருங்க, பாபாவை பின்பற்றுங்க. சொக்க தங்கம் ஆகுவது என்றால் அந்தர்முகியாக, அதாவது உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதாகும். அந்தர்முகியாக இருப்பவர்களிடம் எங்கும் ஒரு பொழுதும் ஆட்டம் அசைவு, அதாவது ஆடும் அசையும் மனநிலை இருக்காது. எனக்கென்று ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே கிடையாது என்று இருந்தோன்னாதான் சொக்கத்தங்கம் என்று சொல்ல முடியும். ஏன்னா சத்தியத்தை மறைக்க முடியாது. தன்னுடைய சத்தியம் வெற்றி அடையணும் என்றால் சத்தியமானவராக ஆயிடுங்க. சத்தியமேவ ஜெயத்தே, இது அனுபவம். சத்தியமாக இருந்தால் கண்டறியக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி வந்துடும். மேலும் சக்திகள் தக்க சமயத்துல காரியத்தை செய்யும். பொறுமை சக்தியும் தன்னுடைய காரியத்தை செய்து கொண்டே இருக்கும். நிர்ணய சக்தி அனைத்து சக்திகளிலும் உயர்ந்தது. சாட்சி நிலையில் இருப்பவர்கள் ஒரு பொழுதும் யாருடைய பலவீனத்தையும் பார்க்கவே மாட்டாங்க. அபிமானம் என்பது பாபா மற்றும் பரிவாரத்திடம் இருந்து தூரமாக விலக்கிடுது. ஸ்வமானத்தின் சீட்ல அமர்ந்துடுங்க. பாபா, யஜ்ஞம், பரிவாரத்தின் மீது அன்பு வைங்க, மரியாதை கொடுங்க. நாம ஸ்வமானத்துல இருந்தோம்னா பாபாவுக்கும் நம்மை பிடிச்சிடும். நம்மை பார்ப்பவர்களுக்கும் பாபா தென்படணும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சோம் அல்லது பார்த்தோம் அல்லது அதை ரிப்பீட் செய்தோம் அப்படின்னா அவைகளால் எந்த வேலையும் நடக்காது. நான் பாபாவின் வேலைக்கு பயனுள்ளவராக ஆக வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கணும். பாபா என்ன காரியம் சொன்னாரோ, எந்த நிமிடம் சொன்னாரோ அந்த நேரமே செய்ய தயாராக இருக்கணும். தூய்மையின் ஆழத்துல போங்க. ஒருபோதும் சாதாரண எண்ணம் கூட வரக்கூடாது. சாதாரண எண்ணம் நீண்ட நேரம் வந்துட்டே இருக்கும். சிரேஷ்ட எண்ணமோ துல்லியமானது. துல்லியமான எண்ணம் இருக்கும்போது எந்த வேலையை கையில எடுத்தோமோ அது நடந்துரும்.
பாபா செய்தாங்க, பாபா செய்ய வைத்தாங்க. இந்த அனுபவம் ஏற்படும். ஏன்னா தூய்மைக்கு சத்தியம் துணை போகிறது. தூய்மைக்காக சத்தியம் தானாகவே காரியம் செய்கிறது. தூய்மை மற்றும் சத்தியம் இரண்டையும் இணைத்து செல்லுங்கள். அப்பொழுது ஒருபோதும் தைரியமற்ற நிலை என்பது ஏற்படவே ஏற்படாது. அதனால தூய்மை, சத்தியம், தைரியம், பணிவு, இனிமை போன்ற குணங்கள் உடையவர்களின் வார்த்தை ஒரு பொழுதும் மறக்காது. ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவைக்கான எசன்ஸ் என்னன்னா 4 பாடத்திலும் அக்யூரேட், அதாவது துல்லியமாக ஆகணும். இது நமது இயற்கையான வாழ்க்கை. ஒவ்வொருவருடைய ஸ்திதியும் மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய பாவனை. இறுதி நேரத்துல நிமித்த மாத்திரம் சரீரத்துல இருந்து கொண்டு பாபா அனைத்தும் உங்களுடையது, நீங்கள் என்னுடையவர் என்ற நிலைதான் அனைவருக்கும் இருக்க வேண்டும். சாட்சியாக பாருங்கள், அனைத்தும் சரியாகிவிடும் என்று பாபா சொல்றாங்க. சாட்சியாக இருந்து கொண்டு பார்க்கும் பயிற்சி தேவை. 1 செகண்ட் சாட்சியா இருங்க. அப்பொழுது பாபாவினுடைய துணை அனுபவமாகும். டிராமால எப்படி பாபா ஞானத்தை ஆரம்பித்தார் என்பது அதிசயமானது. நமக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தாரு. நீங்க ஆத்மா என்ற பார்வையோட அறிமுகத்தை கொடுத்தாரு. இல்லன்னா ஆத்மா என்று புரிந்து கொள்வது எளிதானது கிடையாது. அனைத்தையும் செய்துவிட்டு தன்னைத்தானே பாபா மறைத்து கொண்டார். யாராவது பார்த்தாலும் அல்லது தொடர்பில் வந்தாலும் பாபாவின் நினைவு வரும் அளவிற்கு நம்முடைய ஸ்திதி உயர்ந்ததாக இருக்கணும். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் சாட்சியாகி பாருங்க. பாபாவின் துணை இருந்துச்சு அப்படின்னா பிறருக்கும் கூட பலம் கிடைக்கும். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை எழுப்புவது எளிது. யார் விழித்த பிறகு தூங்கி விடுகின்றார்களோ அவர்களை எழுப்புறது எளிது கிடையாது. போக போக மாயா தன்னுடைய தாலாட்ட பாடி தூக்கத்தை வரவழைச்சிடுது. மாயா என்பது சித்தி, அது விடுவதில்லை. பாபா வீடு என்றால் நமது வள்ளலின் வீடு. ஒரு பொழுதும் யாரிடமும் எதையுமே நாம் கேட்க வேண்டியதில்லை. பாபா ஒவ்வொருத்தர் மீதும் அன்பு செலுத்துறாரு. பாபாவினுடைய அன்பு நம்மை அன்பின் ஸ்வரூபமாக ஆக்குகிறது. ஞான ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம் என அனைத்தின் ஸ்வரூபமாக நம்மை ஆக்குகிறது. ஏன்னா ஞானத்தை ஸ்வரூபத்தில் கொண்டு வர வேண்டும். எது பாபாவின் அன்போ அந்த அன்பு நமது ஸ்வரூபத்தில் இருக்கிறது. சதா அன்பின் ஸ்வரூபமாக ஆகணும். ஞானம் என்பது சத்தியமானது. சத்தியம் அன்பின் ஸ்வரூபமாக ஆக்கிவிடுகின்றது. பாபா ஆத்மாக்களிடம் அன்பு காட்டுறாங்க. ஆனால் யாராவது உடல் மீது அன்பு செலுத்துபவராக இருந்தா பாபா அந்த சமயத்துல சாட்சியாக ஆகிடுவாரு. ஸ்தூல அன்பு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடியது. ஆன்மீக அன்பு ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது. சில ஆத்மாக்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் கடந்துடுவாங்க. அது பாபாவின் ஆன்மீக அன்பு சக்தி ஈர்ப்பிற்கான நடைமுறை சான்று ஆகும். விஷயம் கடந்துவிடும், பாஸ் ஆகிவிடும். விஷயம் தங்கிவிடக்கூடியது கிடையாது. அது என்னவோ போயிடுச்சு. ஆனா நாம அதை யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்திற்கு வசமாயிடுவோம். அந்த விஷயம் பிறகு பூதமாயிடுது. எப்பொழுது பூதம் பிரவேசம் செய்திடுதோ அப்படி அந்த விஷயம் பிரவேசம் ஆயிடுது. பிறகு அந்த கவலை நம்மை விடுறதே கிடையாது. எந்த பொருளையும் எனது என்று சொன்னால் பூதம் வந்துடுச்சு என்று அர்த்தம். பாபா உங்களுடையது என்று சொன்னால் பூதம் ஓடிவிட்டது என்று அர்த்தம். பாபாவின் விஷயங்கள் பூதங்களை விரட்டக்கூடியது. அதனால் பாபாவை நன்றாக நினைவு செய்யணும். ஏன்னா பாபா சொல்லும் விஷயங்களில் சக்தி இருக்குது. நான் ஒவ்வொருவரின் சம்பூர்ண ரூபத்தை பார்க்க விரும்புறேன். எந்த குறையும் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. ஒருவர் பிறருடைய விசேஷத்தன்மை தான் பார்க்கணும். அனைவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. இவர்களுக்கு அன்பு கிடைக்கிறது, எனக்கு கிடைக்கல, அல்லது இவர்களை காட்டிலும் அவர்கள் நல்லவர்கள், இப்படிலாம் சொல்லாதீங்க. இவர்களிடம் இது நல்லா இருக்கிறது என்று பார்த்தோம் அப்படின்னா டிராமா என்ற ஞானம் எங்க போச்சுது உங்ககிட்ட?
யாருக்குள்ள டிராமாவின் ஞானம் இல்லையோ அவங்களுக்குள்ள எப்படி அந்த ஞானத்தை கொடுப்பவருடைய நினைவு இருக்கும்? பாபாவை நினைவு செய்யணும்னா டிராமாவை பற்றிய ஞானம் பக்காவாக இருக்கணும். எவ்வளவு பாபா கிட்ட தன்னுடைய சம்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறோமோ அவ்வளவு நமது நினைவு சின்னத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம்னு அர்த்தம். ஒவ்வொருவரின் பாகமும் தனித்தனியானது. நான் என்ன சொல்றேனோ அதன் வழிப்படி நடந்தா இந்த குழந்தை காரியத்திற்கு உதவக்கூடியது என்று பாபா சொல்வார். சேவை போதையை கொடுக்கக்கூடியது. உனக்கு என்ன பைத்தியமா என்று கேக்குறாங்க. ஆமாம், பைத்தியம்தான். யார் எதை சொன்னாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் இருப்பவர்கள்தான் பைத்தியக்காரர்கள். இறுதி நேரத்துல நிமித்த மாத்திரம் சரீரத்துல இருக்கிறோம். பாபா இருக்க வச்சிருக்கிறார். மற்றபடி எனது என்பது எதுவுமே இல்ல. அனைத்தும் உங்களுடையது பாபா, நீங்களே என்னுடையவர் என்ற ஸ்திதி இருக்கணும். இறுதி நேரத்தில் அனைவரின் ஸ்திதியும் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பாவனை. சரீரத்தை இன்று இல்லைனாலும் நாளை அனைவரும் விட்டுத்தான் ஆகணும். ஆனா எப்படி விடணும்? என்னை போல யாருக்கும் இந்த கவலை இருக்கிறதா என்பது எனக்கு தெரியல. போதையும் இருக்குது, கவலையும் இருக்குது. இதில் பிரம்மா பாபாவை காப்பிடிக்கிறது நல்லது என்ற நிலை எனக்கு இருக்கிறது. பாபா தேகத்துல இருந்தாரு, ஆனாலும் தேகத்திலிருந்து விடுபட்டு எப்படி இருந்தார் பாபா? நல்ல விதத்துல கண்களை திறந்து திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, சுய தரிசன சக்கரதாரி ஆகி பாபா பாருங்க. ஏதாவது மோகம் என்ற பூதம் உள்ளே சூக்ஷ்மத்தில் நம்மை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருக்கும். இப்பொழுது எப்படியாவது அதிலிருந்து தன்னை விடுவிச்சிடுங்க. பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னா புத்தியால பாபாவை பாருங்க, பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. அப்பொழுது வேற எதுவுமே தென்படாது. பாபா எப்படி எல்லாரையும் பாக்குறாங்க? அவர் அப்படியே காப்பி அடிக்கணும். பாபா உட்கார்ந்து மட்டும்தான் இருக்கிறாங்க, கைய கூட அசைக்கிறது இல்ல. ஆனா திருஷ்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க பாபா. தில்குஷ் மிட்டாய் சாப்பிடுவது என்றால் வாயினால் மற்றவர்கள் உள்ளம் குஷியாகும் அளவிற்கு இனிமையாக பேசுவதாகும். நான் அடையும் 3 ரத்தினங்களை நீங்களும் அடையுங்க. பாபா, முரளி, மதுபன், இதுதான் அந்த 3 ரத்தினங்கள். இந்த 3ம் ஒன்றாக இருப்பதாக எனக்கு உணர்வு ஏற்படுகிறது. மதுபன்ல என்ன முரளி கேட்கிறோமோ அதை வெளியிலையும் கேட்கிறாங்க. இந்த அறிவியல் சாதனங்கள் பெரிய அளவுல சுகத்தை கொடுக்கின்றன. குஷி மற்றும் ஆனந்தத்துல வித்தியாசம் இருக்குது. சச்சிதானந்த ஸ்வரூபம் நாம் அனைவருமே ஆகிக் கொண்டிருக்கிறோம். சத்தியம் மனம் புத்தியின் மூலம் உள்ளம் வரை சென்று விட்டது. நினைவுல வேறு எதுவுமே இல்லை. இப்போ உள்ளத்துல யார் இருக்கிறாங்க என்று உள்ளத்தை திறந்து பாருங்க என்று அவ்யக்த பாபா சொல்றாங்க. உள்ளத்தை கொள்ளை கொண்ட பாபா நமது உள்ளத்துல அமர்ந்திருக்கிறாங்க. நாம பாபாவினுடைய உள்ளத்துல இருக்கிறோம், பாபா நம்முடைய உள்ளத்துல இருக்கிறாங்க. பாபா ரொம்ப அன்போட தில்குஷ் மிட்டாய் கொடுப்பாங்க. தில்குஷ் மிட்டாய் சாப்பிடுவது என்றால் இனிமையான சப்தத்தால் மற்றவர்கள் உள்ளம் குஷியாகும் அளவிற்கு பேசுவது என்பதாகும். எப்படி மிட்டாய் சாப்பிடுகின்றோமோ அப்படி இனிமையாக பேச்சு பேசணும். நம்முடைய மனம் சாந்தியாக இருந்தது அப்படின்னா குஷி அதிகமாக இருக்கும். மனதை வென்றவர்கள் உலகத்தை வென்று விடுவார்கள் என்று கூறியிருக்கிறாங்க. ஆனால் மாயாவை வென்றவர்களே உலகத்தை வென்றவர்கள் என்று இப்பதான் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது முழு உலகத்திலையும் ராவணனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் எங்கிருந்ததோ அங்கே ராவணன் ராஜ்யம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுது பாபா ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாரு. தூய்மையின் யோக பலத்தால இப்பொழுது நாம பாபாவிற்கு உதவியாளராக ஆகியிருக்கிறோம். நாம பிரம்மாமுக வம்சாவளி பிராமணர்கள். 100% தூய்மைதான் நமது ராயல்டி. எவ்வளவு நமது தோற்றத்துல தூய்மை இருக்கிறதோ அவ்வளவு நமது முகத்துல மற்றும் நடத்தையில ராயலான தன்மை வந்துடுது. நாம் நம்முடைய நடத்தை மற்றும் முகத்தால சேவை செய்யணும். மனசுல இருக்கிறது வார்த்தையிலையும் கர்மத்திலையும் வெளிப்பட்டுடுது. ஒரு நொடி பொழுது அனைவரும் என்னுடைய மனசுல என்ன இருக்கிறது என்று தன்னுடைய மனச பாருங்க. மனசுல ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த நிலைக்கு நாம வரணும். பிறகு காலம் மிகப்பெரிய பலவான்.
இந்த சங்கமயுக சமயத்துல எவ்வளவு அதிர்ஷ்டத்தை உருவாக்கணுமோ அவ்வளோ உருவாக்கிடுங்க. சமயம் நமக்கு துணை புரிந்து கொண்டிருக்கிறது. பாபா ஞானத்தை சரியான நேரத்துல கொடுத்துட்டாங்க. நான் யார், என்னுடையவர் யார், இந்த நேரம் எப்படிப்பட்டது என்ற இந்த ஞானத்தை பாபா கொடுத்துட்டாங்க. சௌபாகியசாலி நிலையிலிருந்து பத்மாபதம் பாகியசாலியாக ஆகும் சமயம் இது. அடி அடியிலும் வருமானம் கிடைப்பதால் பத்மாபதம் பாகியசாலியாக ஆகின்றோம். நாம் சிவ சக்தி பாண்டவ சேனை. சாக்காரத்துல சகோதரிகளை, கன்னிகைகளை, மாதாக்களை பாபா முன்னால் வச்சிட்டாங்க. இப்பொழுது சகோதரிகளை முன்னே வைத்து சகோதரர்கள் முன்னேறிவிட்டார்கள். டிராமாவின் ஒவ்வொரு காட்சியையும் பார்த்து பாபா சதா குழந்தைகளுக்கு முன்னே ஆஜராகின்றார். நம்மை பகவான் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் பக்தியில் நினைத்து கொண்டிருந்தோம். செயல்கள் மீது அதிகமான கவனம் இருந்தது. பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு என்ற இப்போதைய சமஸ்காரம் முழு கல்பத்திலே வந்துடுது. தவறான காரியம் நாம் செய்ய முடியாது. எச்சரிக்கையோடு இருக்கணும், புத்திசாலியாக இருக்கணும். இதுதான் மகாரதிகளுடைய வேலை. சுகம் சாந்தியின் சொத்து நம்மை எவ்வளவு செல்வந்தனாக ஆக்கிவிடுது. பிராமணனின் கஜானால இல்லை என்ற பொருளே கிடையாது. எவ்வளோ போதை அதிகரிக்குது இது நினைக்கும் போது. எனக்கு என்ன தேவை, வேண்டும் என்ற வார்த்தை வாயிலிருந்து வருவதே இல்லை. சிலரது மனதில் வேண்டும் வேண்டும் என்பது அதிகமா வருது. இது இருக்கணும், எனக்கு இது தேவை என்று வருது. சூட்சும ஆசை இருக்குது. என்னதான் வயோதிகராக இருந்தாலும் இளைஞர் போன்ற ஆசை இருக்குது. சூட்சுமமாக மாயா விருப்பம் ஆசையின் ரூபத்துல இளைஞனாக்கிடுது. தேக அபிமானம் சூழ்ந்துடுது. அதனால ஆத்ம அபிமானி ஸ்திதி உள்ளுக்குள் குப்தமாக இருக்க வேண்டும். அத்தீந்திரிய சுகத்திலிருந்து சுகம் சாந்தி நிறைந்திருப்பது என்றால் பாபாவின் பெயரை புகழடைய செய்வது என்று அர்த்தம். இந்த நிலையை அடைய செய்தது யாரு? உள்ளுக்குள்ள என்ன பதில் வெளிப்படுது? என்னுடைய பாபா தான் என்ன இந்த நிலையை அடைய செய்தார். சமயத்தின்படி நடைமுறையிலேயே நாம் திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, 3 உலகத்திற்கும் எஜமானன் என்ற நிலையை அடைஞ்சிட்டோம். திரிநேத்ரி ஆனதும் சூட்சும ஒளி வந்துடுச்சு. திரிகாலதர்ஷி ஆனதும் சக்தி வந்துடுச்சு. பிறகு நிமித்தமாக இங்கிருக்கிறோம். ஸ்திதி அவ்யக்தமாக சம்பூரணமாக ஆகணும். ஒவ்வொரு சுவாசம் சங்கல்பத்திலும் கவனம் தேவை. நமது நோக்கம் லக்ஷ்மி நாராயணனாக ஆகுவது. ராஜ்யம் தானாக கிடைக்கும். ஆனா இப்ப நாம திரிநேத்ரி, திரிகாலதர்ஷி, 3 உலகத்திற்கும் எஜமானர்கள் என்ற நினைவில் இருக்க வேண்டும். ஞானம் நமக்கு இத்தனை சக்தியை கொடுக்குது, பாலனை செய்யுது. பாபா குழந்தைகளை பார்த்து இவ்ளோ மகிழ்ச்சி ஏன் அடைகிறார் என்று நான் சாட்சியாக பார்க்கின்றேன். ஒவ்வொரு பாபாவின் குழந்தையும் பாபாவின் எதிரே ஏன் அமர்கின்றார்கள்? நம்மை உருவாக்குபவர் அவர், நாம் ஆக வேண்டும். பாபாவின் பாவனையை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். துக்கம், கவலை, பயத்திலிருந்து முக்தியடைந்து சத்தியம், அன்பு, நம்பிக்கையினால் சம்பன்னமாக ஜீவன் முக்தி நிலையை அடையணும். பாபா நம்முடைய உள்ளம், மனம், புத்தியினுள் போகும் அளவிற்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நன்றாக சொல்லி இருக்கிறாங்க. உள்ளம் மகிழ்ச்சி அடைகின்றது. பாபா கிடைச்சிட்டாங்க, ஞானம் கிடைச்சிடுச்சு. இன்றைய உலகத்துல வேற என்ன இருக்கிறது? நீங்கள் அனைத்தையும் சாட்சியாக பாருங்க என்று பாபா சொல்றாங்க. அனைத்தும் நடக்கும் என்பது தெரியும். அவ்வப்போது புயல் வரும், பாம்ஸ் போடுவாங்க. நாம என்ன கேட்டோமோ, பார்த்தோமோ, புரிந்து கொண்டோமோ அது காரியத்தில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. சேவைக்கான திட்டத்தை உருவாக்கினோம், நடைமுறைப்படுத்தினோம் என்றால் பாபா நம்மை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். நாம் பத்மாபதம் பாகியசாலி. எங்கு நாம அடியெடுத்து வைக்கிறோமோ அங்கு சேவையினால பல மடங்கு வருமானம் கிடைக்குது. பாபாவின் குழந்தையானவர்களே பாகியசாலிகள். அவர்களே தினமும் முரளி படிப்பாங்க, தாய் தந்தையை பார்ப்பாங்க, பின்பற்றுவாங்க. இனிமையான பாபா எது சத்தியமோ அதத்தான் சொல்றார். சரீரத்துக்கு ஏதாவது நடந்தா கர்ம வினை, கணக்கு வழக்கு, இதை பற்றிய சிந்தனையோ கவலையோ இருக்கக்கூடாது.
கர்ம வினை வந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்பதற்கான விஷயமல்ல இது. யோக பலத்தால காரியத்தை சரி செய்யுங்க. பாபா சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சத்யுக சமஸ்காரத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க பாபா. சத்யுகத்துல துக்கம், அசாந்தி, சண்டை, சச்சரவு போன்ற எதுவுமே கிடையாது. இப்பொழுது பாபா நமக்குள்ள எந்த சண்டை சச்சரவும், நீ நான் என்பதும், உனது எனது போன்ற எதுவுமே இல்லாத சமஸ்காரத்தை நிறைச்சிட்டே இருக்கிறார். பாபா கிட்ட நமக்கு நல்ல தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. எனதெல்லாம் உனதாகிவிட்டது. இதனால் நமது எதிர்காலம் நன்றாக ஆகுவது உறுதி. யார் பாபா சொல்லிய ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ அவர்களை அந்த சக்தி நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால தயவு செய்து தன்னுடைய மன வழிப்படி நடக்காதீங்க என்று நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் யாரிடமாவது பிரபாவத்துல வந்திருக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய பிரபாவத்துல யாரையாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா என்று என்கிட்ட கேட்டாங்க. என்னிடம் எந்த ஆபரணம், அழகு மற்றும் ரூபாய் எதுவுமே கிடையாது. யார் என்னுடைய பிரபாவத்துல வருவாங்க சொல்லுங்க? யாரிடமும் வெறுப்பும் கிடையாது, எந்த பிரபாவமும் கிடையாது. இதிலிருந்து தன்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சதா தூய்மையாக இருங்க. வெள்ளை உடைக்கு மரியாதை கொடுங்க. இறுதி வரை வெள்ளை உடை, பாக்கெட் காலி. நாம் அனைவரும் உலகத்தின் எஜமானன். வேறு எதுவும் தேவையில்லை. நம்மை போன்ற பாக்கியசாலியும் யாருமே இல்ல. நல்லது. ஓம் சாந்தி.